41வது ஸ்லோகம். பிராமணக்ஷத்ரிய விஷாம் சூத்ராணாம் ச பரந்தப கர்மாணி பிரவிபக்தானி ஸ்வபாவ பிரபவைர்குணைஹ. குணங்களின் அடிப்படையில் சில சாதனைகளை பகவான் மூன்றாக பிரித்து கொண்டு வந்தார். இறுதியில் சுகத்தை பிரித்தார். எது சாத்விகமான சுகம், எது ராஜசமான சுகம், எது தாமசமான சுகம். இந்த சுகம் என்பது நம்முடைய சாதனைகளினுடைய விளைவு, கர்மத்தினுடைய விளைவாக வருவது. அவைகளையெல்லாம் கூறி முடித்ததற்கு பிறகு மீண்டும் பகவான் கர்மயோகத்தினுடைய சாரத்தையும் ஞான யோகத்தினுடைய சாரத்தையும் கூற விரும்புகின்றார். பிறகு பக்தியினுடைய சாரத்தையும் கூறப் போகின்றார். அவ்விதம் முதலில் கர்மயோகத்தினுடைய சாரத்தை கூற, யார் யார் அவரவர்களுடைய சொதர்மத்தை அனுஷ்டிக்கிறார்களோ அதனாலேயே சித்தசுத்தி அடைகின்றார்கள் என்று சொல்லப் போகின்றார். அப்பொழுது ஒரு சந்தேகம் வரும், என்னுடைய கடமை என்ன என்று. அதை விளக்குவதற்காக பிராமண க்ஷத்ரிய வைஷ்ய சூத்ராகா என்ற 4 விதமான வர்ணங்கள் இருக்கின்றது. அந்த வர்ணங்களினுடைய தர்மத்தை அல்லது சுபாவத்தை பகவான் இப்பொழுது உபதேசிக்கின்றார். 41வது ஸ்லோகத்தில் பிராமண க்ஷத்ரிய விஷாம், விஷக என்றால் வைஷ்யன், சூத்ராணாம் ச பரந்தப கர்மாணி பிரவிபக்தானி. இந்த 4 வர்ணத்தை சார்ந்தவர்களுடைய கர்மங்கள் பிரவிபக்தானி பிரிவுபட்டு கூறப்பட்டுள்ளது, பிரிவுபட்டுள்ளது. இந்த 4 பேர் எதன் அடிப்படையில் பிரிக்கப்படுகிறார்கள்? ஸ்வபாவ பிரபவைஹி குணைஹி. குணைஹி என்றால் குணங்களால் இந்த 4 வேறுபாடு வருகின்றது. அந்த குணம் எப்படி வருகிறது என்றால் ஸ்வபாவ பிரபவக. பிரபவம்னா உற்பத்தி, ஸ்வபாவம்னா இயற்கை. இங்கு நம்முடைய சம்ஸ்காரம் என்று பொருள். நம்முடைய சம்ஸ்காரத்திலிருந்து தோன்றுகின்ற குணங்களினால் இந்த 4 வேற்றுமை வருகின்றது. சென்ற வகுப்பில் பார்த்தோம் யார் யாருக்கு எப்படிப்பட்ட குணம் என்று. இதில் இப்படிப்பட்ட குணத்தை உடையவர்கள் பிராமணர்கள், இப்படிப்பட்ட குணத்தை உடையவர்கள் க்ஷத்திரியர்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். பிறப்பினால் யாரும் உயர்வு தாழ்வை அடைவதில்லை. சமுதாயத்திற்குள் அந்த ஒரு வேற்றுமை இருப்பினும், ஆனால் சாஸ்திர திருஷ்டியில் யார் பிராமணன் யார் க்ஷத்திரியன் என்பது குணத்தினுடைய அடிப்படையில். அதைத்தான் இங்கு பகவான் கூறியுள்ளார். குணைஹி, குணத்தின் அடிப்படையில் பிராமண க்ஷத்திரிய வைஷ்ய சூத்திரர்களுடைய கர்மமானது பிரிவுபட்டிருக்கின்றது. இனி அடுத்த ஸ்லோகங்களில் இப்படிப்பட்ட குணத்தை உடையவர்கள் பிராமணர்கள், அவர்களுடைய கர்மம் என்ன, எதில் ஈடுபடுவார்கள், எப்படிப்பட்ட குணத்தில் இருப்பார்கள் என்று 4 வர்ணத்தினுடைய குணத்தையும் அவர்களுடைய கர்மத்தையும் பகவான் குறிப்பிடுகின்றார். 42வது ஸ்லோகம் பிராமண குணத்தை உடையவர்களுடைய கர்ம அல்லது அவர்களுடைய சுபாவம், அதை விளக்குகின்றார். சமோ தம தப சௌச்சம் க்ஷாந்திரார்ஜவமேவ ச
ஞானம் விஞ்ஞானமாஸ்திக்யம் பிரம்ம கர்ம ஸ்வபாவஜம். இந்த ஸ்லோகத்தில் பிராமணர்களுடைய கர்ம, பிராமணர்களுடைய சுபாவத்தை குறிப்பிடுகின்றார். நாம் புரிந்து கொள்ளும் பொழுது இந்த சுபாவம் யாருக்கு இருக்கின்றதோ அவர்கள் பிராமணர்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக பிராமணர்களுடைய சுபாவம் என்ன என்றால் சாத்விகம் என்று சொல்லிவிடலாம். சத்துவகுணத்தில் இருப்பவர்கள், அதை தொடர்ந்து ரஜோகுணம், அதை தொடர்ந்துதான் தமோகுணம். அவர்களுடைய கடமை, சத்துவகுணத்தில் இருப்பவர்கள் என்ன செய்வார்கள்? அத்தியனம், அத்தியாபனம். அத்தியனம்னா சாஸ்திரங்களை படிப்பார்கள், அத்தியாபனம்னா அதை எடுத்து சொல்வார்கள். படித்தல், படிப்பித்தல். தான் படிப்பார்கள், படித்ததை எடுத்து சொல்வார்கள். ஆசிரியரான பணி படித்தல், படிப்பித்தல். பிறகு யஜனம், யாஜனம். யஜனம்னா யாகம் செய்வார்கள், யாகம் செய்விப்பார்கள். பூஜை முதலியவைகளெல்லாம் அவர்களும் செய்வார்கள், மற்றவர்களுக்கு செய்விப்பார்கள். இனி ஒன்றும் கூறுவார்கள், தானம் பிரதிக்கிரகம் என்று. தானம்னா தன்னுடைய பொருள்களை பகிர்ந்து கொள்வார்கள். இங்கு தானம் என்ற சொல்லுக்கு பொருளை வைத்து கொள்ள மாட்டார்கள் என்று பொருள். தனக்கு அதிகமாக வருவதை வைத்து கொள்ளாமல் விட்டு விடுவார்கள். பிரதிக்கிரகம் என்றால் அவர்கள் மற்றவர்களிடமிருந்து ஏற்றுக்கொள்வார்கள். அக்செப்டன்ஸ், மற்றவர்களிடமிருந்து பொருளை ஏற்றுக்கொள்ளுதல். இதெல்லாம் பிராமணர்களுடைய கடமை, கர்ம. சாஸ்திரம் படித்தல், படிப்பித்தல், இப்படிப்பட்ட செயலில் ஈடுபட வேண்டும் என்றால் அவர்களுடைய குணம் எப்படி இருக்க வேண்டும்? அந்த குணத்தை பகவான் இங்கு குறிப்பிடுகின்றார். அதாவது யாருக்கு சத்துவகுணம் பிரதானமாக இருக்கின்றதோ அவர்கள் இப்படிப்பட்ட சாதனைகளை பின்பற்றுவார்கள் என்று குறிப்பிடுகின்றார். என்ன சாதனைகள்? முதல் சொல் சமக. சமகன மனக்கட்டுப்பாடு. மனதை கட்டுப்படுத்தி கொண்டிருப்பார்கள் ஜபம் முதலிய சாதனைகள் மூலம். சத்துவகுணம் இருந்தாவே மனம் அமைதியாக இருக்கும். அந்த மனதை நெறிப்படுத்துவார்கள். தமக என்றால் இந்திரிய ஒழுக்கம், இந்திரிய கட்டுப்பாடு. காரணம் என்ன? அதுவும் சத்துவகுணம்தான் காரணம். இந்திரியத்தில் ஒழுக்கமாக இருப்பார்கள். அடுத்தது தபக. இங்கு தபக என்ற சொல்லுக்கு பொருள் எளிமையான வாழ்க்கை. பிராமணர்களாக இருப்பவர்கள் எளிமையான வாழ்க்கையில் இருப்பார்கள். அதான் தபம். அதற்கு அடுத்தது சௌச்சம். இதெல்லாம் நமக்கு தெரிந்த சாதனைகள் தான், பார்த்துள்ளோம். சௌச்சம்னா தூய்மை. தூய்மைனா புற தூய்மை, சுற்றுப்புற சூழ்நிலைகள், வீடு, ஆடை, பிறகு மனம், உடல் போன்ற அனைத்தையும் தூய்மையாக வைத்திருப்பவர்கள். அதாவது யாரெல்லாம் தூய்மையாக வைத்திருக்கின்றார்களோ அவர்கள் பிராமணர்கள் என்பது பொருள். அடுத்தது க்ஷாந்திகி. க்ஷாந்திகினா பொறுமை. இதெல்லாம் சத்துவத்தினுடைய விளைவு. சத்துவகுணம் யாருக்கு இருக்கோ அவர்களிடம் இந்த குணங்கள் இருக்கும். க்ஷாந்தி, பொறுமை. இனி ஒரு பொருள் மன்னித்தல். இரண்டு பொருள் இருக்கின்றது. இதனுடைய விளக்கத்தை எல்லாம் நம்ம பண்புகள்ங்கிற தலைப்பில் பார்த்திருக்கின்றோம். அதற்கு அடுத்தது நமக்கு தெரிந்த சொல் ஆர்ஜவம் ஏவச்ச. ஆர்ஜவம் என்றால் நேர்மை. மனம், சொல், செயல் ஒரே கோட்டில் இருத்தல். ஆர்ஜவம். இதெல்லாம் குணங்கள். அதாவது மனக்கட்டுப்பாடுடனும் இந்திரிய கட்டுப்பாடுடனும் எளிமையான வாழ்க்கையிலும். தபம்ங்கிறதுல எத்தனையோ விரதங்கள். பிறகு எளிமையாக இருத்தல், தூய்மையாக இருத்தல், பொறுமையாக இருத்தல், நேர்மையாக இருத்தல், இதெல்லாம் அவர்களுடைய குணம். பிறகு இரண்டாவது வரியில்
ஞானம் விஞ்ஞானம். இங்கு ஞானம் என்றால் சாஸ்திரத்தை படித்தல், சப்த ஞானம், பதார்த்த ஞானம், அதாவது சாஸ்திரத்தை எல்லாம் படித்தல், மனனம் செய்தல், அதெல்லாம் ஞானம். விஞ்ஞானம் என்றால் அர்த்த ஞானம். சில பேர்த்துக்கு வேதத்தை மனனம் செய்து வைத்திருப்பார்கள், ஓத தெரியும், அதில் ஏதாவது ஒரு மந்திரத்துக்கு அர்த்தம் தெரியுமான்னா தெரியாமல் இருக்கலாம். ஏன்னா அதுக்கு தனியாக படிக்க வேண்டும். மனப்பாடம் என்றது ஒரு பகுதி, பிறகு அர்த்தத்தை படிக்கிறது இனி ஒரு சாதனை. அதுதான் விஞ்ஞானம். இங்கே விஞ்ஞானம்னா வெறும் மனப்பாடம் மட்டும் செய்யாமல் நம்ம படிச்சிருக்கிற மந்திரத்தினுடைய அர்த்தத்தையும் படித்தல் விஞ்ஞானம். இப்போ இந்த இடத்துல ஞானம் விஞ்ஞானம்னா ஆத்ம ஞானத்தை எல்லாம் கொண்டு வரக்கூடாது. சாஸ்திர ஞானம், அதாவது கர்மகாண்டத்தை பற்றிய ஞானம். விஞ்ஞானம்னா அதனுடைய அர்த்தம், பிரயோக முறை, இவைகளெல்லாம். அதாவது படிப்பில் ஈடுபட்டு இருப்பார்கள், நன்கு படிப்பார்கள் அர்த்தம். இந்த காலத்தில் யாரும் வேதம் படிக்கிறதில்ல, அவர்கள் இந்த காலத்தில் என்ன ஸ்டடி இருக்கோ அதை படிப்பார்கள், நன்கு படிப்பவர்கள். அதற்கு அடுத்தது ஆஸ்திக்யம். ஆஸ்திக்யம்னா நம்பிக்கையுடன் கூடியவர்கள், அதாவது கர்மத்திலும் அதனுடைய பலனிலும் அதிர்ஷ்ட பலத்தை நம்புபவர்கள். ஆஸ்திக்யம்னா நம்பிக்கையுடன் கூடி இருப்பவர்கள். நம்பிக்கை என்று சொன்னால் எதில் நம்பிக்கை என்ற கேள்வி வரும். அதிர்ஷ்ட பலத்தில் நம்பிக்கை. அதாவது சாஸ்திரம் சொல்லியிருக்கு, நீ தானம்னு ஒன்று செஞ்சா உனக்கு கண்ணுக்கு தெரியாத புண்ணியம்னு ஒரு பலன் வருகிறது. நீ இனியொருவருடைய பொருளை அபகரித்தால் கண்ணுக்கு தெரியாமல் பாபம்னு ஒரு பலன் வருகின்றது என்று. புண்ணிய பாபம்ங்கிறது அதிர்ஷ்டம். புண்ணிய பாவத்தை நான் பார்க்கலையேன்னு சொல்லக்கூடாது, அதனால தான் அதுக்கு பேரே அதிர்ஷ்டம். அந்த பலனில் நம்பிக்கை வைத்திருப்பவர்கள். காரணம் என்ன என்றால் கர்ம பலனை கொடுக்கின்ற ஈஸ்வரன் இருக்கின்றார் என்ற நம்பிக்கையும் உடையவர்கள். இந்த ஆஸ்திக்யம்ங்கிற இடத்துல ஈஸ்வரனிடத்தில் நம்பிக்கை, பிறகு கர்ம பலனில் நம்பிக்கை, கர்மத்திலும் கர்ம பலனிலும். சில பேர் நம்பிக்கை இல்லாமையே யாகத்தை செய்வார்கள், செய்விப்பார்கள். இதையும் செஞ்சு பார்ப்போம், வந்தால் வரட்டு, வராட்டி போகட்டு, நமக்கு தெரியாது பலன் வருமா இல்லையான்னு. இது கல் எடுத்து மாங்கனி அடிக்கிற மாதிரி, விட்டு பார்ப்போம், விழுந்தா விழுகிட்டுங்கிற மாதிரி சில பேர் நம்பிக்கை இல்லாமல் கர்மத்தில் ஈடுபடுவார்கள், யாகத்தை செய்வார்கள். அப்படி இல்லாமல் இவர்கள் நம்புபவர்கள். ஆஸ்திக்யம்னா ஆஸ்திகர்கள், ஈஸ்வரனையும் அதிர்ஷ்ட பலனையும் நம்புபவர்கள், அல்லது வேதத்தை நம்புபவர்கள். இதில் செயலாக சொல்லப்பட்டது ஞானம் விஞ்ஞானம் தான். ஞானம் விஞ்ஞானம்ங்கிறது படித்தல், அர்த்தத்தை படித்தல், பிறகு படிப்பித்தல், இப்படிப்பட்ட செயலில் ஈடுபட்டிருப்பார்கள். இவர்களுடைய குணம் சாத்விகமாக இருக்கும், நட்பண்புகளையெல்லாம் அடைந்திருப்பார்கள், அதற்கான முயற்சியில் இருப்பார்கள். இதெல்லாம் என்ன? பிரம்ம கர்ம ஸ்வபாவஜம். இங்க பிரம்ம என்ற சொல்லுக்கு பிராமணன் என்பது பொருள். பிரம்மங்கிற வார்த்தைக்கு எத்தனையோ அர்த்தம் இருக்கு. பரபிரம்மனுங்கிறதா முக்கிய அர்த்தம், பரமாத்மாங்கிறது. வேதம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த இடத்துல பிராமணன். பிரம்ம கர்மன்னா பிராமணர்களுடைய கர்ம. சரி, இது எப்படி வந்தது, எதன் அடிப்படையில் வந்தது என்றால் ஸ்வபாவஜம். ஜம் என்றால் தோன்றியது, ஸ்வபாவஜம்னா அவர்களுடைய இயற்கை குணத்திலிருந்து தோன்றியது. இங்கே பகவான் பிறப்பிலிருந்து தோன்றியது என்று சொல்லவில்லை. ஒருவன் பிராமணருக்கு பிறந்திருந்தால் அவனுக்கு இப்படிப்பட்ட குணமெல்லாம் இருக்கும்னு பகவான் கூறவில்லை. எந்த சாஸ்திரமும் அவ்விதம் கூறவில்லை. ஆனால் குணத்தின் அடிப்படையில் கூறப்படுகின்றது. இங்கே ஸ்வபாவம்னா அவர்களுடைய குணம், அவர்களுடைய சுபாவம், சம்ஸ்காரங்கள், வாசனைகள், பதிவுகள், அதிலிருந்து தோன்றுவது இந்த குணம். இப்போ இந்த குணமெல்லாம் யாருக்கு இருக்கோ அவர்கள் பிராமணர்கள். அதாவது பிறப்பில் ஒருவன் பிராமண ஜாதியில் பிறக்கின்றான்,
இனி ஒருவன் க்ஷத்திரிய ஜாதியில் பிறக்கின்றான். அது ஜாதியின் அடிப்படையில் பிராமண க்ஷத்திரியன் என்ற விபாகம். சமுதாயத்திற்குள்ள அதையும் பின்பற்றி வருகிறார்கள். ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் மாறி கலங்கி இருக்கின்ற வர்ண சங்கிரகமெல்லாம் நடந்துள்ளது. ஒரு காலத்தில் அந்த பற்றும் இருந்தது. ஆனால் சாஸ்திரத்தினுடைய நோக்கில் குணத்தின் அடிப்படையில் பேசப்படுகின்றது. இங்கு ஸ்வபாவத்திலிருந்து தோன்றிய இந்த குணங்கள் யாரிடம் இருக்குமோ அவர்கள் பிராமணர்கள். இனி யார் க்ஷத்திரியர்கள்? க்ஷத்திரியர்களுடைய ஸ்வபாவம் எப்படி இருக்கும்? அடுத்த ஸ்லோகம். ஷௌர்யம் தேஜோ த்ருதிர் தாக்ஷ்யம் யுத்தே சாப்யபலாயனம் தானமீஸ்வர பாவஸ்ச க்ஷாத்ரம் கர்ம ஸ்வபாவஜம். க்ஷத்திரியர்களுடைய ஸ்வபாவத்தை பகவான் இங்கு குறிப்பிடுகின்றார். இந்த தன்மைகளெல்லாம் யாருடைய மனதில் இருக்கின்றதோ அவர்களெல்லாம் க்ஷத்திரியர்கள். நம்முடைய ஒவ்வொரு செயலும் நம்முடைய குணத்தின் அடிப்படையில் தான் அமையும். நமக்கு ரஜோகுணம் இருந்தால் நம்மளுடைய கர்மம் எப்படி இருக்கும்? ரஜோகுணத்தில் தான் இருக்கும். ரஜோகுணத்தில் இருக்கிறவங்க படிக்கிறதும் ரொம்ப வேகமாக படிச்சுட்டு இருப்பாங்க, சத்தமாக படிப்பார்கள், படிக்கிற வேலையை செஞ்சாலும். சத்துவகுணத்தில் இருப்பவர்கள் படித்தா அது சத்துவகுணத்தில் இருப்பவர்கள் எப்படி படிக்கிறார்களோ அப்படி படிப்பார்கள். அவ்விதத்தில் யாருக்கு என்ன குணம் இருக்கோ அவர்களை அறியாமல் அந்த குணத்தின் அடிப்படையில் செயலை ஈடுபடுவார்கள். இங்கு இப்படிப்பட்ட குணத்தை உடையவர்கள் க்ஷத்திரியர்கள். என்னென்ன குணம்? முதல் குணம் சௌரியம். சௌரியம் என்றால் சூரஸ்ய பாவக சௌரியம், சூரனாக இருத்தல். சூரன்கிற வார்த்தை நமக்கு தெரியும். இங்கு சூரன் என்றால் தைரியம்னு அர்த்தம். அதாவது தர்மத்திற்காக மரணம் அடையவும் தயார்ங்கிற நிலை, ரெடி டு டை, அந்த மனநிலை. சூரன் அப்படின்னு சொன்னால் அதாவது தர்மத்திற்காக உயிரை கொடுக்கவும் தயாராக இருக்கின்ற மனநிலை, சௌரியம், சூரனாக இருத்தல். அடுத்தது தேஜக. தேஜக என்றால் மென்டல் கரேஜ், மனதில் இருக்கின்ற ஒரு விதமான தைரியம். சௌரியம்ங்கிறது உடலளவிலும் இருக்கின்ற தைரியம், இது மனதளவில் இருக்கின்ற தைரியம். தேஜக மனோதைரியம், மனதில் இருக்கின்ற தைரியம். சில பேர் இரவில் தனியாக போகிறதுக்கு பயம், தனியாக இருக்கிறதுக்கு பயம்னு பயம் ரொம்ப இருக்குது எல்லாருக்கும். ஆனால் க்ஷத்திரிய சுபாவத்தை உடையவர்களுக்கு அந்த பயம் இருக்காது, தைரியம் இருக்கும். அடுத்தது திருதிஹி. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். திருதிஹி அப்படின்னா வில் பவர். தடைகள் வரும்பொழுது அதை எதிர்த்து நிற்கின்ற சக்தி. உறுதி, ஃபோம்னஸ், உறுதியாக இருப்பார்கள், உறுதியை விடமாட்டார்கள், உறுதியாக இருக்கின்ற தன்மை திருதிஹி. கஷ்டத்தை சகித்து கொள்கின்ற சக்தி. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், அதாவது உடலளவில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை அவங்களால சகித்து கொள்ள முடியும். அடுத்தது தாக்ஷ்யம். தாக்ஷ்யம் என்றால் ஒரு சங்கடமான சூழ்நிலையில் உடனடியாக செயல்படுகின்ற திறன். அதாவது சில சமயங்களில் ஒரு கஷ்டம் வந்திருக்கும், சில பேர் அப்படியே அமர்ந்து விடுவார்கள். என்ன ஆகுது, போனது போகட்டும், தலைக்கு மேலே போனால் போகட்டும்னு விட்டு விடுவார்கள். அப்படி இல்லாமல் ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் குயிக்காக செயல்படுகின்ற திறன். அறிவில் சொல்லும்போது ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது உடல் அளவில் அந்த நேரத்தில் எந்த செயல்படணுமோ அந்த செயலில் ஈடுபடுவார்கள். அதான் தாக்ஷ்யம், செயல்படும் திறன், உடனடியாக செயல்படும் திறன்.
சில பேர்த்த செயலில் தூண்டுறதுக்குள்ளே அங்கே நடக்கிறதெல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கும். அப்படி இப்போ வீடு தீப்பிடிச்சிடுதுன்னு வச்சுக்குவோமே, அந்த நேரத்தில் வந்து என்ன பண்ணணும்னா யோசிச்சுட்டெல்லாம் இருக்கக்கூடாது. அங்கே உடனடியாக செயல்பட்டாகணும். என்ன ஆகுமோ அது ஆகட்டும்னு சொல்லி அங்கே எல்லாம் யோசித்து எந்த வழியில் போகிறது, இந்த வழியில் நிலவு இருக்குது போகலாமா, அதில் வேலை போகலாமான்னெல்லாம் நினைக்க முடியாது. அந்த நேரத்தில் குயிக்காக செயல்பட்டு தான் ஆகணும், சிந்திக்கிறதுக்கு நேரம் இல்லை. அப்படி உடனடியாக செயல்படுகின்ற திறன். பிறகு யுத்தேச்ச அபி அபலாயனம். யுத்தே யுத்த களத்தில், போர்க்களத்தில், அபலாயனம்னா திரும்பி ஓடாத நிலை, திரும்பி ஓடாத தன்மை. அபலாயனம் அப்படின்னா பயந்துட்டு ஓடாத நிலைன்னு அர்த்தம். எப்போ பொதுவாக பயந்துட்டு ஓடுவோம் தெரியுமோ, நம்முடைய படைகள் முன்னேறிட்டே போயிட்டு இருந்துன்னா பயந்துட்டு ஓட மாட்டோம். எதிரியினுடைய படைகள் வந்து தாக்கப்பட்டு நம்மளது வந்து எப்படியும் தோல்வி அடைய போகிறோங்கிற நிலை வரும்பொழுது மீதி இருப்பவர்கள்லாம் பயந்துட்டு ஓடுவார்கள். ஆனால் இந்த க்ஷத்திரியன் வந்து இருந்து இறப்பானே தவிர அவன் வந்து திரும்பி ஓட மாட்டான். நம்மளாம் படிச்சிருக்கிறோம்ல, புறமுதுகு காட்டி ஓட மாட்டான். காரணம் என்ன? அதான் அவன் க்ஷத்திரியன். இருந்து இறக்கவும் தயாராக இருப்பானே தவிர பயந்துட்டு ஓட மாட்டான். அவனுக்கு தெரியும் நம்ம மறுபடியும் போனோம்னா தோல்வியை அடைவோம், இறப்போம். அப்படி தெரிந்தும் அவன் பயந்து கொண்டு ஓட மாட்டான். அது வந்து யுத்த தர்மம். யுத்தத்துக்குன்னு போயிட்டோம்னா திரும்பி வர்றதுங்கிற நிச்சயம் இல்லாமல் தான் போகணும். யுத்தேச்ச அபலாயனம். பிறகு இரண்டாவது வரியில் தானம். தானம் என்றால் சேரிட்டி, தானம் செய்கின்ற மனநிலை. அது வந்து க்ஷத்திரியனுக்கு அதிகமாக இருக்கின்றது. பிராமணர்களுக்கு இருக்கிறது என்னன்னா, இருக்கிறதையே வேண்டான்னு எளிமையாக இருக்கிறது. எளிமையாக இருக்கின்ற அவர்களிடம் ஏது பொருள்? க்ஷத்திரியனாக இருப்பவன் ராஜா, பொருளை எல்லாம் ரொம்ப வைத்திருப்பான். அவனுக்கு சுபாவமாக இருக்க வேண்டியது தானம். இது எல்லா குணமும் நம்ம கர்ணன் கிட்ட பார்க்கலாம். அதனால தான் அவன் துடிச்சிட்டு இருந்தான், நான் க்ஷத்திரியன் க்ஷத்திரியன்னு சொல்லி. அப்படி தானம், மற்றவர்களுக்கு எடுத்து கொடுக்கின்ற மனநிலை. அதாவது நம்மிடத்துல பொருள் அதிகமாக வர வர அதை கொடுத்தும் பழக வேண்டும். சேர்த்து வச்சுட்டே போகக்கூடாது, அதை நம்ம பகிர்ந்தும் பழக வேண்டும். தானம். அடுத்தது ஈஸ்வர பாவக. ஈஸ்வர பாவக அப்படின்னா லீடர்ஷிப், அதாவது 10 பேர்த்த வந்து வழி நடத்துகின்ற சக்தி. அதுவும் ரொம்ப முக்கியம். எல்லாம் சில பேர் இருப்பாங்க, அவங்க நல்லா செயல்படுவார்கள், ஆனால் யாரோ ஒருத்தர் கைடு பண்ணணும். தனியாக இருந்து இயங்க மாட்டார்கள், யாரோ ஒருத்தருக்கு கீழே தான் இயங்க முடியும். இவர்கள் வந்து அந்த இயக்குகின்ற தன்மை, லீடர்ஷிப், ஈஸ்வர பாவக. சில பேர்த்த பார்க்கலாம், அவங்களுக்கு அந்த குணம் இருக்கும். எங்கே போனாலும் அவங்க டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த டாமினேஷன் தான் இங்கே ஈஸ்வர பாவகன்னு சொல்கிறது. அவங்க எங்கே இருந்தாலும் அவங்க தான் முன்னாடி இருப்பார்கள். அது அவர்களுடைய சுபாவமாக இருக்கும். 10 பேர்த்துக்குள்ளே போன உடனே அவங்க முன்னாடி வந்து நின்று விடுவார்கள். அதுதான் ஈஸ்வர சுபாவக. ஒரு 4 பேர்த்துக்கு கீழே நம்ம இருந்து அதுக்கு ஒரு தனி ஸ்கில் வேணும். 4 பேர்த்துக்கு தலைவனாக இருக்கணும் அப்படின்னா எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு திறமை வேண்டும். அதை உடையவர்கள். இதெல்லாம் என்ன? க்ஷாத்திரம் கர்ம ஸ்வபாவஜம். இங்கே கர்மங்கிற சொல்லில் அவர்களுடைய குணம், அந்த குணத்தின் அடிப்படையில் அவர்கள் செய்கின்ற செயல், இதெல்லாம் அடங்குகின்றது. ஏன்னா இதில் எல்லாம் பகவான் அதிகமாக குணத்தை பற்றி சொல்லி இருக்கின்றார். க்ஷாத்திரம்னா க்ஷத்திரியர்களை சார்ந்த கர்ம, இந்த குணத்திலிருந்து வெளிப்படுகின்ற செயல்களெல்லாம் ஸ்வபாவஜம், க்ஷத்திரியர்களுடைய ஸ்வபாவம். இப்போ க்ஷத்திரியர்கள் யார் என்றால் இந்த தன்மையுடன் கூடி இருப்பவர்கள். ஸ்வபாவஜம், இயற்கை அல்லது வாசனையிலிருந்து தோன்றிய குணங்கள் இவைகள். இதெல்லாம் எதற்கு பகவான் சொல்கின்றார்? பகவான் வந்து அதை கர்மயோகத்தில் வந்து சம்பந்தப்படுத்த போகின்றார். ஏன் இந்த வர்ணத்தை பற்றிய விசாரம் இங்கு வருகின்றதுங்கிறத நாம் பிறகு பார்க்க போகின்றோம். இனி 44வது ஸ்லோகத்தில் அடுத்த 2 வர்ணத்தினுடைய செயல்களை குறிப்பிடுகின்றார். கிருஷி கௌரக்ஷ்ய வாணிஜ்யம்
வைஷ்ய கர்ம ஸ்வபாவஜம் பரிச்சர்யாத்மகம் கர்ம சூத்ரஸ்யாபி ஸ்வபாவஜம். முதல் வரியில் வைஷ்யர்களுடைய சுபாவத்திலிருந்து வருகின்ற கர்மத்தை குறிப்பிடுகின்றார். எல்லா ஸ்லோகங்களிலும் ஸ்வபாவஜம்ங்கிற வார்த்தையை பகவான் விடவே இல்லை. எல்லாமே அவர்களுடைய குணத்தின் அடிப்படையில்ங்கிறத கூறிக்கொண்டே வருகின்றார். வைஷ்யர்களுடைய சுபாவத்திலிருந்து எப்படிப்பட்ட கர்மம் வெளிப்படும்? கிருஷி. கிருஷி என்றால் விவசாயம், அக்ரிகல்ச்சர், கிருஷி. கௌரக்ஷ்யம். கௌரக்ஷ்யம் என்றால் மாடுகளை பாதுகாத்தல். கௌகுன மாடு, அதாவது அந்த காலத்தில் அனிமல்ஸ், அவைகளை எல்லாம் பாதுகாத்தல். வாணிஜ்யம். வாணிஜ்யம்னா பிஸ்னஸ், வாணிஜ்யம் வணிகம். வைஷ்ய கர்ம ஸ்வபாவஜம் விவசாயம், ஆடு மாடுகளை பாதுகாத்தல். பிறகு வாணிஜ்யம், அதாவது வணிகத் தொழில். வைஷ்ய கர்ம ஸ்வபாவஜம் வைஷ்யர்களுடைய ஸ்வபாவமான கர்மங்கள். இவர்களுக்கு இன்னும் சற்று அதிக ரஜோகுணம். க்ஷத்திரியர்களுக்கு ரஜோகுணம் தேவை, வைஷ்யர்களுக்கும் ரஜோகுணம் தேவை. ரஜோகுணம் இல்லைன்னா பிஸ்னஸ் எல்லாம் பண்ண முடியாது. அதனால தான் பலர் சொல்லுவார்கள், ஆஃபீஸ்லாம் டீ குடிக்காமல் வேலையே நடக்காது அப்படின்னு சொல்லி. காரணம் என்ன? அவங்களுடைய ஜாப், அவங்களுடைய நேச்சருக்கு கொஞ்சம் ஆக்டிவாக இருந்தாக வேண்டியது இருக்கின்றது. இனி சூத்ரர்களுடைய சுபாவமான கர்மம் என்ன? பரிச்சர்யாத்மகம் கர்ம. பரிச்சர்யாத்மகம் என்றால் முன் இருக்கின்ற 3 வர்ணத்தாருக்கு வேலை செய்தல், லேபர்னு புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு செய்கின்ற பரிச்சர்யம்னா உடல் உழைப்பு. சூத்ரஸ்ய அபி ஸ்வபாவஜம். பரிச்சர்யாத்மகம்னா உடல் உழைப்பு. நம்ம இன்னைக்கு லேபர்னு சொல்கிறோம் அல்லவா, அதெல்லாம். அதாவது சூத்ரர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்னா, உடல் அளவில் அவர்களுக்கு உழைப்பு இருக்கும், அறிவு வேலை செய்யாது. அதாவது அறிவை அதிகம் பயன்படுத்த மாட்டார்கள். படிப்பறிவு இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அறிவின் அடிப்படையில் அவர்களுடைய கர்மம் இருக்காது, உடலின் அடிப்படையில் தான் இருக்கும். அதாவது உடலின் அடிப்படையில் வேலைன்னா நமக்கு தெரியும், உடல் அடிப்படையில் என்ன வேலை செய்கிறோம் அப்படின்னு. அறிவினுடைய அடிப்படையில்னா வாணிஜ்யத்துக்கும் உடல் உழைப்பு மட்டும் போதாது, அறிவு ரொம்ப முக்கியம். எந்த நேரத்தில் எந்த பிஸ்னஸை பண்ணணும், எதை எப்படி பண்ணணுங்கிற அறிவும் தேவை. ஆனால் பரிச்சர்யாத்மகத்துக்கு உடல் உழைப்பு மட்டும் நமக்கு போதும். அவர்களிடத்தில் இதை இப்படி செய் அப்படின்னா அப்படி செய்வார்கள். இப்போ ஒரு மேசன் இருக்கின்றார், எத்தனை வருஷம் கட்டடம் கட்டிகிட்டு இருக்கார். ஆச்சரியம் என்ன தெரியுமோ, நான் பல முறை நினைக்கிறது உண்டு, அவரே ஏன் பில்டிங் ப்ரமோட்டரோ இன்ஜினியரோ ஆகக்கூடாதுன்னா ஆக மாட்டேங்கிறார். அவருக்கு செங்கல்ல வைக்கிறதுக்கு தான் தெரியும், இப்படி வெயினா வைப்பார். திட்டம் போட்டு இந்த மாதிரி வீடு கட்டலாம் அப்படின்னுலாம் அவர்களுக்கு தெரியாது, சிந்திக்க மாட்டார்கள். சிந்திச்சார்னா அவர் அதே வேலையில் இருந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பார்த்தோம்னா 30 வருஷம் அதே வேலை பண்ணிகிட்டு இருப்பார், எத்தனையோ வீடு கட்டி இருப்பார். நீங்கள் ஒரு மேசனிடம் போய் நான் ஒரு வீடு கட்டணும் பிளான் போட்டு கொடுன்னு கேட்டுப்பார். அவர் சொல்லுவார், செங்கல் தான் வைக்க தெரியும், எனக்கு வீடெல்லாம் எப்படி பிளான் போடணும்னு தெரியாதுன்னு சொல்லுவார். காரணம் என்ன? அது அவருடைய கர்மம் அல்ல, உடலினால் தான் உழைக்க தெரியும், புத்தியில் திட்டமிட தெரியாது. பரிச்சர்யாத்மகம் கர்ம சூத்ரஸ்யாபி ஸ்வபாவஜம். இப்போ இதில் நம்ம கவனிக்க வேண்டிய வார்த்தை ஸ்வபாவஜம், அதாவது ஒவ்வொருவருடைய குணத்தின் அடிப்படையில் செயலில் ஈடுபடுவார்கள். இப்போ இதை கேட்ட உடனே நம்ம மனசில் ஒரு வருத்தம் வரலாம். இப்போ என்னுடைய சுபாவம் வேலை செய்கிறதா இருக்கே, ஆஃபீஸில் போய் வேலை செஞ்சிட்ருக்கிறேனே, பியூனாக வேலை செய்கிறேன் அல்லது ஏதோ ஒரு வேலை பண்ணிகிட்ருக்கோம்.
உடலில் தானே வேலை செஞ்சிட்ருக்கேன், அல்லது நான் வியாபாரம் பண்ணிகிட்ருக்கேன், விவசாயம் பண்ணிகிட்ருக்கிறேனே, அப்படி இருக்கையில் எனக்கு எப்படி மோட்சத்துக்கு வழி என்ற சந்தேகம் வரும்பொழுது பகவான் அடுத்த ஸ்லோகங்களில் தெளிவுபடுத்த இருக்கின்றார். 45வது ஸ்லோகம். ஸ்வே ஸ்வே கர்மண்யபிரதஹ சம்சித்திம் லபதே நரஹ ஸ்வகர்மநிரத சித்திம். நாற்பத்தி 5வது ஸ்லோகத்திலிருந்து 48வது ஸ்லோகம் வரை கர்மயோகத்தினுடைய சாராம்சம். மீண்டும் பகவான் கர்மயோகத்தை சுருக்கமாக கூறி முடிவுரை செய்ய விரும்புகின்றார். ஏன்னா இனிமேல் வருவதெல்லாம் ஏற்கனவே சொன்ன கருத்தினுடைய முடிவுரை அம்சம். கர்மயோகம், ஞான யோகம், பக்தி என்று கூறி முடிவுரை செய்ய போகின்றார். அதற்கு கர்மயோகத்தினுடைய முடிவுரை பகுதி இது. இப்போ என்ன சந்தேகம் நமக்கு வரலாம் என்றால், நம்முடைய சுபாவத்தில் நமக்கு சாய்ஸ் கிடையாது, தேர்ந்தெடுக்கின்ற வாய்ப்பு கிடையாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சுபாவம்னு இருந்தால் அந்த சுபாவத்தை யாராலும் மாற்ற முடியாது. ஏற்கனவே 3வது அத்தியாயத்தில் பகவான் சொல்லியிருக்கார், ஞானியும் கூட அவர்களுடைய சுபாவத்தை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கார். சதிருஷம் சேஷ்டதே ஸ்வஸ்யாகா பிரகிருதேர் ஞானவான் அபி. ஞானவானும் கூட அவரவர்களுடைய பிரகிருத்தியின் அடிப்படையில் செயல்படுகிறார்கள். அதனால தான் பார்த்தோம்னா ஒரு ஞானி குகையில் உட்கார்ந்துட்டு இருப்பார், ஒரு ஞானி பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருப்பார், ஒரு ஞானி சமுதாய சேவை பண்ணிகிட்டு இருக்கலாம். அப்படி ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய சுபாவத்தில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். அதை நம்ம மாற்ற முடியாது. இப்போ சுபாவத்தை மாற்ற முடியாதுன்னா பிறகு எதுக்கு சாஸ்திரம் படிக்கிறது? அதான் மாற்ற முடியாதுன்னு சந்தேகம் வரும் பொழுது, அந்த சுபாவம் தர்மத்திற்கு உட்பட்டிருந்தால் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அந்த சுபாவம் அதர்மமாக இருந்தால், யாருக்குமே அதர்மமான சுபாவம் கிடையாது முழுமையாக. கோபப்படுறது, பொறாமப்படுறதெல்லாம் கொஞ்சம் இயற்கையாக இருந்தாலும் அதர்மந்தான் செய்தாகணுங்கிற சுபாவம் கிடையாது. நம்முடைய சுபாவம் தர்மத்திற்கு முரண்பட்டிருந்தால் அதை நம்ம முயற்சியுடன் மாற்ற வேண்டும். முயற்சியுடன் மாற்றியதற்கு பிறகும் தர்மத்திற்குள்ளேயே இந்த 3 சுபாவங்கள் இருக்கு. அதாவது சாத்விகம், ராஜசம், தாமசம் என்ற சுபாவம் இருக்கு. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஒருவர் தர்மமாக வாழ்கின்றார், அவர் அதர்மமான வழியில் போகலை. ஆனால் அவர்னால உடலால் தான் உழைக்க முடியும், அறிவு கிடையாது, வளர்க்கப்படவில்லை. அவருடைய சுபாவம் அப்படி. ஒருவர் அறிவால் ஓரளவு தான் செயல்பட முடியும், க்ஷத்திரியனை போல, வைசியனை போல. ஒருவருடைய சுபாவம் ரொம்ப விலகி இருக்கும், சாத்விகமாக இருக்க முடியும். ஆசிரியராகவோ அல்லது சாஸ்திரம் படிச்சுட்டோ படிப்பித்து கொண்டோ இருக்க முடியும். அப்படி தர்மத்திற்குள் உட்பட்டும் ஒவ்வொருவருக்கு குணம் என்று இருக்கின்றது. அவர்கள் என்ன செய்வார்கள்? அந்த குணத்தின் அடிப்படையில் இந்த உலகத்தில் வாழ்ந்து வருவார்கள், செயலில் ஈடுபட்டு வருவார்கள். ஒருவருக்கு சிந்தித்து செயல்படுற அளவுக்கு புத்தி திறன் இல்லைன்னா அவர் உடலில் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டு இருப்பார். ஒருவர் டிரைவராக போகிற அளவுக்கு கூட புத்தி இருக்கும். சில பேர்த்துக்கு லாரி ஓட்டுறதுக்கு கூட புத்தி இருக்காது. என்ன பண்ணுவார்னா கிளீனராக இருப்பார், தொடச்சிட்டு இருப்பார். சில பேர் கிளீனராக போவான், கடைசியில் ஓனராக மாறி நிற்பார். காரணம் என்னன்னா அது சுபாவம். அவர்கள் உடலில் ஆரம்பிப்பார், பிறகு அப்படியே டிரைவர் ஆவார், சிந்திப்பார், வைசியனா ஆவார், பிறகு மறுபடியும் சாத்விகம் ஆகலாம். அப்படி ஒருவருடைய வாழ்க்கையில் பார்த்தோம்னா அவங்க ஏதோ ஒரு நிலையில் ஆரம்பிப்பார்கள், சிலர் அங்கேயே இருப்பார்கள், சிலர் முன்னேறுவார்கள். இதெல்லாம் சுபாவமாக இருக்கின்றது. இப்போ இது தர்மாதர்மத்திற்கு அப்பாற்பட்டது. ஒருவன் எந்த சுபாவத்தில் இருந்தோ அதர்மத்தில் இருக்கலாம்.
அப்படி இருக்கையில் ஒருவன் சூத்ரனாகவே அல்லது வைசியனாகவே க்ஷத்திரியனாகவே இருந்தால் அவர்களுக்கு எப்படி சித்த சுத்தி, அவர்களால் மோட்சம் அடைய முடியுமா என்ற கேள்வி வரும்பொழுது இங்கு பகவான் என்ன ஒரு மிக்க நுண்ணிய கருத்தை இங்கு சொல்கின்றார். எங்கே நமக்கு சாய்ஸ் இல்லையோ அங்கே நமக்கு பாப புண்ணியத்துக்கும் வாய்ப்பு கிடையாது. எங்கே நம்ம தேர்ந்தெடுத்து செயல்படுறோமோ அங்கே தான் நமக்கு பாவ புண்ணியத்துக்கே வாய்ப்பு இருக்குது. ஒரு இடத்துல நமக்கு தேர்ந்தெடுக்கிற வாய்ப்பே கொடுக்கப்படலைன்னா நமக்கு கான்ஃப்ளிக்ட் கிடையாது. காரணம் இங்கே தேர்ந்தெடுக்கிற வாய்ப்பு எனக்கு இல்லையே. தேர்ந்தெடுக்கிற வாய்ப்பு இருந்து நான் தப்பாக தேர்ந்தெடுத்தா தான் அங்கு பாவம். இந்த இடத்துல தர்மம் பண்ணலாமா அதர்மம் பண்ணலாமான்னு வாய்ப்பு இருக்கும் பொழுது அதர்மம் பண்ணால் பாவம். வாய்ப்பு இல்லாமல் ஒரு இடத்துல நான் இருக்கும் பொழுது அங்கு நமக்கு பாவ புண்ணியத்திற்கு வாய்ப்பு இல்லை. இப்போ நம்முடைய சுபாவம் இருக்கே அங்கே தேர்ந்தெடுக்க முடியாது. ஒருவன் உடல் அளவில் உழைத்து கொண்டு இருக்கின்றான், அவங்கிட்ட போய் நீ புத்தியில தான் செயல்படுன்னா முடியாது. அதே போல் புத்தியிலேயே செயல்பட்டு இருக்கிறவனிடம் சென்று நீ உடலில் உழைக்கணும்னா முடியாது. உடல் ஆரோக்கியம் இருக்காது, உடல் அதற்கு தகுந்தாற்போல் வேலை செய்யாது. அப்படி இருக்கையில் சுபாவத்தில் அவர்களுக்கு சாய்ஸ் இல்லை அப்படிங்கும் பொழுது அவர்கள் சுபாவப்படி வாழ்வதனால் பாப புண்ணியம் வராது. ஆனால் அந்த சுபாவத்தை பயன்படுத்தி அதர்மமாக இருந்தால் பாவ புண்ணியம் வரும். தர்மாதர்மத்துக்கு சாய்ஸ் இருக்கு. ஆகவே இங்கு பகவான் என்ன சொல்றார், கர்மயோகம் என்பது அவரவர்களுடைய இயற்கையின்படி அவர்களுடைய கடமையை செய்வதுதான் கர்மயோகம். அந்த கடமையை எந்த பாவனையில் செய்யறோமோ அதன் அடிப்படையில் நமக்கு பலன் கிடைக்கின்றது என்று சொல்கின்றார். அதாவது சூத்ரன் அவனுடைய கடமையை செய்யறதுனால என்ன பலனோ அதே பலன் சத்துவகுணத்தில் இருப்பவன் அவனுடைய கடமையை செஞ்சால் என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன் கிடைக்கின்றது. அதில் மாற்றம் இல்லை என்று இங்கு குறிப்பிடுகின்றார். இதில் ஒரு சந்தேகம் வரும். சத்துவகுணத்தில் இருக்கிறவர் ஏர் கண்டிஷன் ரூமில் ஆஃபீஸில் உட்காந்து திட்டம் போட்டுட்டு இருந்துட்டு 30,000 ரூபா சம்பளம் வாங்குறார். இவன் என்ன பண்ணுறான், வெயிலில் மூட்டை தூக்கிட்டு 3,000 ரூபா சம்பளம் வாங்குறான். பலன் ஒரே மாதிரி இருக்குமேன்னு சொல்கிறீர்களேன்னா இங்கே பகவான் திருஷ்ட பலனை சொல்லவில்லை, அதிருஷ்ட பலனை கூறுகின்றார். திருஷ்ட பலன் உடல் உழைப்பு பண்ணுறவனுக்கு குறைவாக தான் இருக்கும். புத்தியில் வேலை செய்கிறவனுக்கு ஊதியம் அதிகமாக இருக்கும். ஏன்னா அவன் உபாசனை பண்ணியிருக்கான், அந்த அளவுக்கு சத்துவ குணம் சிந்திச்சிருக்கான், செயல்பட்டிருக்கான். அதனால் ஏர் கண்டிஷன் ரூமில் வேலை செய்கிறவங்க தான் சம்பளம் அதிகம். இவருக்கு 3,000 தான். ஆனால் 2 பேர் எப்படி செலவு பண்ணுறாங்கிறது வேறு. இவன் நாட்டு சரக்கில் செலவு பண்ணுவான், அவன் ஃபாரின் சரக்கில் செலவு பண்ணுவான். டேலி ஆகும். அதுதான் பகவானுடைய திட்டம். அப்படி அது அவங்களுடைய தனிப்பட்ட புத்தியை பொறுத்து இருக்கு. ஆனால் கிடைக்கிற திருஷ்ட பலன் மாறி மாறித்தான் இருக்கு. அதை பகவான் சொல்லவில்லை, அதிருஷ்ட பலத்தை சொல்கின்றார். அதாவது மூட்டை தூக்கி சம்பாதிக்கின்ற ஒரு லேபர் அவனுடைய கடமையை கர்ம யோகமாக செய்யும் பொழுது என்ன சித்த சுத்தி வருகின்றதோ அதே கடமையை ஒருவன் சத்துவ குணத்திலிருந்து அந்த கடமையை எப்படி செய்யணுமோ அப்படி செய்தால் அதே அளவு சித்த சுத்தி கிடைக்கின்றது என்ற கருத்தை குறிப்பிடுகின்றார். இதனால யார் எந்த வர்ணத்தில் இருந்தாலும் அந்த வர்ணத்தில் அவர்கள் இருப்பதனால் எதையும் இழப்பதில்லை. அதனால் நம்ம யாரையும் பார்த்து பொறாமப்பட வேண்டாம், யாரையும் பார்த்து இழிவாகவும் நினைக்க வேண்டாம். நான் எனக்கு சத்துவ குணம் இருக்குது, நான் பிராமணனாக இருக்கேன், நான் உயர்ந்த செயல் இருக்கேன், நான் சீக்கிரமாக பகவான்கிட்ட போயிடுவேன், நீ மெதுவாக தான் வருவேன்னு நம்ம நினைக்க முடியாது. அப்படி நினச்சோம்னா நம்ம சூத்திரனை விட கீழாக இருக்கிறோம்னு அர்த்தம். அது உண்மை அல்ல. ஆகவே அவரவர்களுடைய பிரகிருதி படி ஸ்வபாவப்படி அவர்கள் செய்கின்ற கர்மத்தை கர்மயோகமாக மேற்கொள்ளும் பொழுது அவர்களுக்கு கிடைக்கின்ற பலன் சித்த சுத்தி என்பது அது பொதுவாக இருக்கின்றது. ஆகவே இந்த வர்ணத்தை பற்றி பகவான் பேசியதனுடைய தாத்பரியம், யார் எந்த வர்ணத்தில் இருந்தாலும் எந்த செயலில் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும்
அந்த செயல் செய்வதிலிருந்தே சித்த சுத்தியை அடைவார்கள். சில பேர் நினைக்கலாம், நான் வீட்டில் வந்து சமையலே பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு எப்படி சித்த சுத்தினா? பகவான் சொல்கிறார், அது நம்முடைய கடமை. அதை செய்யும் பொழுதும் அதனால் நமக்கு சித்த சுத்தி வருகின்றது. பாத்திரத்தை சுத்தி பண்ண பண்ண நம்ம உள்ள பாத்திரமே சுத்தி ஆகும். அதனால் வந்து அது கீழான இழிவானவோ அல்லது வந்து அது சுத்தி கொடுக்காத தொழிலோ கிடையாது. அப்படி யார் எந்த கடமையில் யாரெல்லாம் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கின்றார்களோ அதையே கர்மயோகமாக செய்தால் அவர்களுக்கு வந்து சித்த சுத்தி என்ற பலன் எப்படி வருகின்றது அல்லது வருகின்றது என்று இந்த ஸ்லோகத்தில் குறிப்பிடுகின்றார். இப்போ இதில் முக்கியம் வந்து ஸ்வதர்மத்தை பகவான் இங்கு வலியுறுத்துகின்றார். கர்மயோகத்தினுடைய சாரத்தை இங்கு கூற வரும் பொழுது கடமையை ஸ்வதர்மத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுகின்றார். நாம் என்ன செய்கின்றோம் என்பதில் முக்கியமில்லை, எந்த பாவனையில் செய்கின்றோம் அதுதான் முக்கியம். நம்ம என்ன செய்யறோங்கிறதுல முக்கியத்துவமே கிடையாது, பாவனை தான் முக்கியம். ஒரு சிலர் வந்து உலகத்தை துறந்து ஆசிரமத்திற்கு செல்கிறார். ஒரு பிரம்மச்சாரி போகிறாருன்னு வச்சுக்கோமே, அந்த ஆசிரமத்தில் எத்தனையோ வேலை இருக்குது. ஏன்னா ஆசிரமம்னா வீடு போல, அங்கே வந்து கிச்சனில் வேலை இருக்கலாம், அல்லது கழிவறையை சுத்தம் பண்ணுற வேலை இருக்கலாம், அல்லது வந்து அங்கே அக்கௌண்ட்ஸ் எழுதுகிற வேலை இருக்கலாம், அல்லது கம்ப்யூட்டரில் வேலை இருக்கலாம், எந்த வேலை வேண்டுமானாலும் இருக்கலாம். இதில் வந்து குரு என்ன பண்ணுவார் தெரியுமோ, ஒவ்வொரு சிஷ்யனையும் பார்ப்பார், எதில் யாருக்கு எவ்வளோ விருப்பம் இருக்குது, என்ன சுபாவம் இருக்குது, அதற்கு தகுந்த வேலையை கொடுப்பார். ஒருவன் ஏற்கனவே கம்ப்யூட்டர் இன்ஜினியராக படிச்சுட்டு தொடர்ந்து வந்திருக்கான்னா அவனுக்கு ஏற்கனவே அதில் ஸ்கில் இருக்குது, அவனுக்கு அது சம்பந்தமான வேலையை கொடுக்கலாம். ஒருவர் வேறு ஸ்கில்லோடு வந்திருக்காருன்னா அந்த திறமைக்கு தகுந்த மாதிரி வேலை கொடுக்கலாம். அப்போ அந்த மாணவர்கள் என்ன நினைக்கக்கூடாது, அவர் வந்து உயர்ந்த வேலையை பண்ணுறார், நான் கீழான வேலையை பண்ணுன்னு நினைக்கக்கூடாது. காரணம், உள்ளே போன இடம், அது எந்த வேலையை யார் செய்தாலும் அதிலிருந்து அதே பலன் நமக்கு கிடைக்கிறது. அதே போல தான் உலகத்திலையும் நாம் எங்கு இருந்தாலும் எதை செய்கின்றோங்கிறதுல முக்கியமில்லை, எந்த பாவனையில் செய்கின்றோம் அதைத்தான் குறிப்பிடுகின்றார். சுவே சுவே கர்மணி அபிரதக. சுவே சுவே என்றால் அவரவர்களுடைய, அந்தந்த வர்ணத்தை சார்ந்தவர்களுடைய, பிராமண க்ஷத்ரிய வைஷ்ய சூத்ர கர்மத்தினுடைய, ஸ்வே ஸ்வேன அவரவர்களுடைய, கர்மணி கர்மத்தில் கடமையில், அபிரதக அபிரதகன ஈடுபடுபவர்கள், ஈடுபடுகின்ற. சுவே ஸ்வேங்கிறது 4 வர்ணத்தை குறிக்கின்றது. இந்த இடத்துல 4 ஆசிரமத்தையும் சேர்த்தி கொள்ள வேண்டும். ஆசிரமத்தை பகவான் சொல்லவில்லை, அதையும் சேர்த்திக்கணும். ஆசிரமம்னா மாணவன், பிரம்மச்சரிய ஆசிரமம், இல்லறம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தாசிரமம், ரிட்டையர்மெண்ட், அப்புறம் சந்நியாசம். ஒருவன் வந்து ஆரம்ப காலத்திலேயே ஏதோ கொஞ்சம் வைராக்கியத்தில் சந்நியாசத்தை எடுத்துக்கொண்டான். அவனுக்கு ஞானமோ சித்த சுத்தியோ அவ்வளவு இல்லை, ஏதோ ஒரு வைராக்கியம் கொஞ்சம் இருக்கு. அப்போ அவன் என்ன பண்ணணும், சந்நியாசாசிரமத்தில் என்ன கடமை இருக்கோ அதை செய்ய வேண்டும். அதை செஞ்சால் அவனுக்கு என்ன சித்த சுத்தி வருதோ அதே சித்த சுத்தி இல்லறத்தில் இருப்பவர்கள் அவர்கள் கடமையை செய்யும் பொழுது கிடைக்கின்றது. அப்படி ஆசிரமம் ப்ளஸ் வர்ணம், அவர்களெல்லாம் எதில் ஈடுபடுவார்கள், கர்மணி, எந்த கர்மத்தில், அவர்களுடைய சுபாவத்திலிருந்து வந்த கர்மத்தில், அபிரதக ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற. கடைசி சொல் நரக, மனிதன். ஒரு மனிதன் அவரவர்களுடைய சுபாவத்திற்கேற்ற கர்மத்தில் ஈடுபட்டு கொண்டு சம்சித்திம் லபதே. லபதேனா அடைகின்றான், ஒரு மனிதன் அடைகின்றான். எதை, சம்சித்திம். இங்க சம்சித்தி என்றால் சித்த சுத்தி, மன தூய்மை. சம்சித்தியை அடைகின்றான், சித்த சுத்தியை அடைகின்றான், மன தூய்மையை அடைகின்றான். ஒருவன் வந்து உடலிலேயே வேலை செஞ்சிட்டு இருக்கான், புத்தி ரொம்ப வேலை செய்யலை, அவனுக்கு வந்து சித்த சுத்தி வந்தாச்சு. சித்த சுத்திங்கிறது வைராக்கிய பாவம். இனி ஒருவர் வந்து தத்துவ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கார், சாஸ்திரம் பூரா கரைச்சி குடிச்சிருக்கார்,
அதை வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கார், மற்றவர்களுக்கு உபதேசம் பண்ணிகிட்டு இருக்கார். ஏன்னா சத்துவ குணம் அவருக்கு வந்து புஸ்தகத்தையே பிடிச்சிட்டு இருக்கார், எல்லா சாஸ்திரத்தையும் படிச்சிட்டார், இலக்கணம் படிச்சிருக்கார், மற்ற சாஸ்திரமெல்லாம் படிச்சிருக்கார். அவர் வந்து 20 வருஷமாக என்ன பண்ணுறார், எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கார். இப்போது 20 வருஷம் உபதேசம் பண்ணுறதுனால இவருக்கு ஒரு சித்த சுத்தி வரும். ஏன்னா அதுவும் ஒரு கடமை தான். இவன் என்ன பண்ணியிருக்கான், 20 வருஷம் கர்ம யோகம் பண்ணியிருக்கான். உடல் அளவில் 2 பேர்த்துக்கும் ஒரே அளவு சித்த சுத்தி வரும். சித்த சுத்திங்கிறது இங்கே வைராக்கியம், மனதில் வர்ற ஒரு மனப்பக்குவம் 2 பேர்த்துக்கு சமமாக வரும். எப்பொழுது 2 பேரும் கர்ம யோகமாக செய்திருந்தால். இப்போ 2 பேரும் கர்ம யோகமாக பண்ணியிருந்தால் 2 பேர்த்துக்கும் சித்த சுத்தி வரும். இவர் வந்து தட்சிணைக்காக பண்ணியிருந்தா, இவனும் வந்து பணத்துக்காகவே இவனும் செயல்பட்டு இருந்தால் 2 பேர்த்துக்கு சித்த சுத்தி வரார். ஆனால் இங்கே சித்த சுத்தின்னு சொன்ன உடனே இந்த சூத்திரனாக இருந்து சித்த சுத்தி அடைஞ்சானே அவனிடத்துல போய் நீ எந்தெந்த படியில் போய் சித்த சுத்தி அடைஞ்ச, சாஸ்திரத்தை எல்லாம் சொல்லுன்னு அவனுக்கு வாய் திறந்து ஒரு வார்த்தை சொல்ல தெரியாது. காரணம் என்ன, அவன் சாஸ்திரம் படிக்கலை. இவனும் சாஸ்திரம் படிச்சிருக்கான், இவனுக்கு சொல்ல தெரியும் என்னென்னலாம் இருக்குது, எப்படியெல்லாம் சித்த சுத்தி அடைஞ்சதுன்னு. அப்போது சாஸ்திரத்தினுடைய அறிவு அவனுக்கு இருக்காது, இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏதோ 2 வார்த்தைகள் அதுதான் உள்ளே போயிருக்குமே தவிர சாஸ்திரத்தில் முழுமையான அறிவு இருக்காது. 10-20 உபநிஷத்தை அவன் படிச்சிருக்க மாட்டான், படிச்சிருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. கடைசியில் என்ன பண்ணணும், எல்லா சப்தங்களையும் விட்டு அர்த்தத்தில் தான் நிற்கணும். பிருகதாரண்யக்கத்தில் சொல்லப்படுது, நானுத்யாயாத் பகூன் சப்தான், அதிகமான சப்தத்தை மனசில் வச்சிட்டு இருக்காதே, அது வந்து வாக்கினுடைய விளையாட்டு, அது நம்ம ஏமாற்றுவதுன்னு சொல்லப்படுது. ஒரு லெவலுக்கு மேலே சாஸ்திர ஆராய்ச்சி சப்தத்தை எல்லாம் விட்டு அர்த்தத்துக்கு போகணும். இப்போ உடல் அளவில் இருந்தவனுக்கு சாஸ்திரம் தெரியாது, ஆனால் கர்ம யோகத்தில் மனப்பக்குவத்தை அடைந்திருப்பான். இது எதற்கு சொல்கிறோன்னா, நான் வந்து இந்த அளவுக்கு சாஸ்திரம் படிக்கலை, சாஸ்திர ஞானம் எனக்கு கிடையாது, வயது வேறு ஆயிடுது, இவ்வளவு காலம் நான் சாஸ்திரத்தை படிக்கலையேன்னு வருத்தம் வேண்டாம். நமக்கு சாஸ்திரமெல்லாம் படிச்சிருந்தா இறுதியாக என்ன மனப்பக்குவம் வேணுமோ அந்த பக்குவம் நமக்கு கிடைத்து விடும். அதைத்தான் பகவான் இங்கே சம்சித்திங்கிற வார்த்தையில் பயன்படுத்துகிறார். இப்போ சம்சித்தின மனப்பக்குவம், சித்த சுத்தி, வைராக்கியங்கிற பாவம், அது வந்து ஒருவனுக்கு கிடைக்கின்றது. எப்படிப்பட்டவன், அவனவனுடைய சுபாவத்திற்கேற்ற கர்மத்தில் ஈடுபட்டிருப்பவன். பிறகு 2வது வரியில் என்ன சொல்கின்றார், அந்த மன தூய்மையை இவன் எப்படி அடைகின்றான்னு நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் பண்ணுறார். அதாவது அடுத்த ஸ்லோகத்தில் நான் என்ன செய்ய போகிறேங்கிறது இங்கே சொல்கின்றார். ஸ்வகர்ம நிரதக, ஸ்வகர்ம நிரதகனா தன்னுடைய கர்மத்தில் ஈடுபட்டு இருப்பவன், ஸ்வகர்ம ஸ்வதர்மத்தில், நிரதகன ஈடுபட்டு கொண்டிருப்பவன், தன்னுடைய கர்மத்தில் அதாவது சொதர்மத்தை செய்பவன். முதல் வரியில் சொன்ன கருத்தே தான், ஸ்வே ஸ்வே கர்மன் அபிரதகங்கிற கருத்தே தான் ஸ்வகர்ம நிரதக. யதா சித்திம் விந்ததி, எப்படி சித்தியை அடைகின்றான். இங்க சித்தினா சித்த சுத்தி. எப்படி இவன் மனப்பக்குவத்தை அடைகின்றான், தத் ஸ்ருணு, அந்த பிரகாரத்தை என்னிடமிருந்து கேள். அதாவது இங்கே வந்து பகவான் அவரவர்கள் அவரவர்களுடைய கடமையை செஞ்சுட்டா சித்த சுத்தி அடைகிறார்கள்னு சொல்லிட்டார். 2வது வரியில் சொல்றார், யதா விந்ததி சித்திம், எப்படி அவன் சித்த சுத்தியை அடைகின்றான், தது, அந்த முறையை, அந்த பிரகாரத்தை, ஸ்ருணு, என்னிடமிருந்து கேட்பாயாக என்று. ஒருவன் அவனுடைய சொதர்மத்தை கர்ம யோகமாக பின்பற்றும் பொழுது அவன் எப்படி சுத்தியை அடைகின்றான் என்பதை என்னிடம் கேள். இந்த கர்ம யோகமாக பின்பற்றும் போதுன்னு நம்ம இந்த இடத்துல சொன்னோம், பகவான் சொல்லவில்லை. அதை அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கின்றார். அடுத்த ஸ்லோகமானது கர்மயோகத்தினுடைய சாராம்சம், மிக ஒரு முக்கியமான ஸ்லோகம். அதாவது கர்மயோகத்தையே பிடிச்சு சாரமாக பிழிந்து பகவான் வந்து 46வது ஸ்லோகத்தில் கொடுத்துள்ளார். இது ரொம்ப பிரசித்தமான ஸ்லோகம்.
3வது அத்தியாயமே கர்மயோகமாக இருந்தாலும் அந்த கர்மயோகத்தினுடைய முழு சாரத்தையும் இந்த ஒரு ஸ்லோகத்தில் வைத்துள்ளார். 46. யத பிரவ்ருத்திர் பூதானாம் ஏன சர்வமிதம் ததம் ஸ்வகர்மணா தமப்யர்ச்ய சித்திம் விந்ததி மாணவக. சென்ற ஸ்லோகத்தில் 2வது வரியில் சொன்னார், ஒருவன் தன்னுடைய கடமையில் ஈடுபட்டு கொண்டிருந்து எப்படி சித்த சுத்தியை அடைகின்றான் என்பதை கேள் அப்படின்னு சொன்னார். அதை இங்கு விளக்குகின்றார். இந்த ஸ்லோகத்தில் 3 கருத்துக்கள் இருக்கின்றது. முதல் வரியில் ஈஸ்வர லட்சணம், இறைவனுடைய லட்சணம், பகவானுடைய லட்சணம். முதல் வரியில் பகவானுடைய லட்சணம் சொல்லப்படுகின்றது. பிரம்மசூத்திரத்தில் ஈஸ்வரனுக்கு ஒரு லட்சணம் வருது. அந்த லட்சணத்தை இங்கு பகவான் குறிப்பிடுகின்றார். பகவானுடைய லட்சணத்தில் பிரம்மசூத்திரத்தில் வியாசர் குறிப்பிடுகின்றார். அதுதான் இங்கே லட்சணம். பிறகு 2வது கருத்து கர்மயோகத்தினுடைய சாரம். எது கர்மயோகம்? மிக சுருக்கமாக பகவான் மிக அழகாக இங்கு குறிப்பிட்டுள்ளார். 3வது கருத்து கர்மயோக பலம். கர்மயோக சம்பந்தமாக எல்லா கருத்தும் வந்தாச்சு. கர்மயோகத்தினுடைய சுருக்கமான லட்சணம். பிறகு கர்மயோகத்தில் ஈஸ்வரன் வராமல் கர்மம் கிடையாது. அப்போ அந்த ஈஸ்வரனுடைய லட்சணம், எப்படிப்பட்டவர் ஈஸ்வரன் கடவுள். 3வது கர்மயோகத்துக்கு என்ன பலன். இந்த 3ம் இந்த ஸ்லோகத்தில் வைத்துள்ளார். இப்போ நம்ம முதல் வரிக்கு போவோம். கர்மயோகத்தினுடைய சாரத் 2வது வரியில் இருக்குது, பிறகு பார்ப்போம். இப்போ முதல் வரியில் ஈஸ்வரனுடைய லட்சணம். இப்போ யார் கடவுள் அப்படிங்கிற கேள்விக்கான இலக்கணம் அது முதல் வரியில் வருகின்றது. இப்போ ஈஸ்வரன்கிறது யார்? ஒரே ஒரு கேள்வி. சில சமயங்களில் ஒரே வரியில் பதில் சொல்க அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அப்படி ஒரே வரியில் பதில் சொல்லணும். யார் கடவுள் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன பதில்? அதாவது முதல் வரியில் வருகின்றது. நம்ம என்ன பதில் சொல்ல வேண்டும் அல்லது புரிந்து கொள்ள வேண்டும்னா, இந்த உலகத்திற்கு காரணமானவர், அதுதான் பதில். யார் கடவுள்? அதுக்கு பதில் ஜெகத் காரணம், இந்த ஜெகத்திற்கு காரணமானவர். சில சமயம் திடீர்னு குழந்தைய கேட்டுரும், அது ஒழுங்காக பதில் சொல்லவா தெரிஞ்சுக்கணும். நமக்கு புரியுதோ இல்லையோ, அந்த குழந்தைகிட்ட இருந்து மானத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு ஏன்னா கீத கிளாஸ் எல்லாம் போயிட்டு வர்றீங்களே, யார் கடவுள்னா யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. யார் கடவுள்னா இந்த உலகத்திற்கு காரணமானவர், அதுதான் லட்சணம். பிறகு கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தோம்னா குழந்தை அடுத்த முறை திருப்பி கேட்கக்கூடாதுன்னு சிலதெல்லாம் சொல்ல. உபாதான காரணம், நிமித்த காரணம்னா பிறகு திருப்பி கேட்க மாட்டார்கள். அப்படி பயப்படுத்தி விடணும். காரணம்னா பல காரணம் இருக்குது அப்படியெல்லாம் சொல்லணும். இப்போ இங்கு யார் ஈஸ்வரன்கிறதுக்கு லட்சணம் பகவான் கொடுக்கின்றார். கடவுளே கடவுளுடைய லட்சணத்தை சொல்லிகிட்டு இருக்கார். என்ன லட்சணம் சொல்கின்றார்? அதாவது காரணம் என்று சொல்லும் பொழுது சிருஷ்டி ஸ்திதி லய காரணம். சிருஷ்டிக்கும் காரணமாக இருக்கார், ஸ்திதிக்கும் காரணமாக இருக்கார், லயத்திற்கும் காரணமாக இருக்கின்றார். காரணம்ங்கிறது ரொம்ப சுருக்கமான லட்சணம். இந்த உலகத்திற்கு காரணமானவர் கடவுள். சரி, அந்த காரணம் எப்படிப்பட்ட காரணமாக இருக்கின்றார்? படைப்புக்கு காரணமாக இருக்கின்றார். இந்த உலகம் இருப்பதற்கும் காரணமாக இருக்கின்றார். பிறகு இந்த உலகம் எங்கு சென்று ஒடுங்குமோ அதற்கும் காரணமாக இருக்கின்றார். தோற்றம், இருப்பு, மறைப்பு, ஒடுக்கம், இந்த 3க்கும் காரணமாக இருக்கின்றார். களிமண்ணை எடுத்துட்டு ஒருத்தன் பானையை செய்கிறான். அவன் எதற்கு காரணமாக இருக்கான்? பானையை செய்பவன். பானையை செய்பவன் சிருஷ்டி மாத்திர காரணம். சிருஷ்டிக்கு மட்டும்தான் அவன் காரணம்.
சிருஷ்டி பண்ணிட்டு நம்மக்கிட்ட வித்துட்டு அவன் போயிடுறான். ஸ்திதிக்கு அவன் காரணம் கிடையாது. பானை அப்படியே இருக்கணுங்கிறதுக்கு அவன் காரணம் கிடையாது. நம்ம வாங்கி உடைச்சோம்னா அவன் என்ன பண்ணுவான்? அது நம்ம தான் கவனமாக வச்சுக்கணும். பானையாக இருக்கிறதுக்கு அவன் காரணம் கிடையாது, நம்ம தான் காரணம். அது பானை ரூபத்தில் இருக்கிறது. ஆனால் பானையிடம் பானைக்கு சிருஷ்டிக்கும் காரணமாக இருந்து பிறகு ஸ்திதிக்கும் காரணமாக இருந்து லயமும் எங்கேயோ போய் ஒடுங்கணும். அது என்ன அப்படின்னா என்ன கேட்போம்? பானை எதனால் செய்யப்பட்டதுன்னு கேட்டால் களிமண்ணுன்னு பதில் சொன்னோம்னா நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? களிமண் தான் அது காரணம். சிருஷ்டிக்கும் காரணம். ஏன்னா களிமண் இல்லாமல் பானையை உற்பத்தி பண்ணியிருக்க முடியாது. களிமண் இருக்கிற வரைக்கும் தான் பானை இருக்கு. ஸ்திதி காரணம் களிமண் தான். பிறகு பானையை உடைச்சோம்னா பானை எங்கே போய் மறைகின்றது? களிமண்ணுக்குள்ளே தான் மறைகின்றது. அப்போ லய காரணம். இப்போ இந்த களிமண் சிருஷ்டி ஸ்திதி லய காரணம். பிறகு வெறும் களிமண்ணே இந்த 3 காரணமாக இருந்தால் திடீர்னு எல்லா களிமண்ணும் பானையாக மாறி நிற்கிறது இல்லையே. இப்போ இனி ஒரு சிருஷ்டி காரணம் தேவைப்படுது. அது யாருன்னா அறிவு பூர்வமான ஒரு குயவன்தான் மீண்டும் ஒரு சிருஷ்டி காரணமாக இருந்தாக வேண்டும். அப்படி பானை அப்படிங்கிற ஒரு பொருள் உபாதானத்தை அறிவு உடைய ஒருவன் என்ன செய்கின்றான்? அதை எடுத்து சிருஷ்டி செய்கின்றான். பிறகு பானையில் இருக்கிற களிமண் சிருஷ்டி ஸ்திதி லய காரணம். இந்த குயவன் சிருஷ்டி மாத்திர காரணம். இது பானை விஷயத்தில் இப்படி இருக்கு. உலக விஷயத்தில் எப்படி இருக்கு என்றால் அந்த ஈஸ்வரன்கிறவர் குயவனை போல ஒரு அறிவு சொரூபமானவர். அவர் என்ன பண்றார்? சிருஷ்டிக்கும் காரணமாக இருக்கார். இப்போ சிருஷ்டிக்கு மட்டும் காரணமாக இருந்து விட்டால் அது என்ன ஆயிரும்னா பகவான் சிருஷ்டி பண்ணிட்டு எங்காவது போயிடுவார். அதை வச்சுட்டு நம்ம ஏதாவது பண்ணிட்டு இருக்கணும். ஆனால் பகவான் ஸ்திதி காரணம்னு சொல்வதிலிருந்து பகவானிடத்திலேயே 2 அம்சம் இருக்கு. ஒரு அம்சம் அறிவுபூர்வமாக இருந்து சிருஷ்டி காரணமாக இருக்கார். இனி ஒரு அம்சம் அவரே தன்னுடைய மாயா சக்தியின் மூலமாக இந்த உலகமாகவும் இருக்கின்றார். அப்போ பகவானே இந்த உலகமாக தோன்றி உலகத்தில் இருந்து பிறகு மீண்டும் ஒடுங்குகின்றார் என்று பகவான் எப்படிப்பட்ட காரணம்னா பகவான் உபாதான ப்ளஸ் நிமித்த காரணம். அவரே நிமித்த காரணம், அவரே உபாதான காரணம். அதுக்கு உபனிஷத்தில் கொடுக்குற உதாகரணம் சிலந்தி பூச்சி தான். சிலந்தி எப்படி தன்னுடைய வலைக்கு தானே நிமித்த காரணம், தானே உபாதான காரணம். நெருப்பு, பெரிய நெருப்பானது நெருப்பு துளிகளுக்கு எப்படி தானே காரணமாக இருக்கின்றதோ அப்படி இந்த உலகத்துக்கு காரணமாக இருப்பவர் ஈஸ்வரன். அதான் முதல் வரியில் வருகின்றது. யதக பிரவருத்திகி பூதானாம். யதக எவரிடமிருந்து, பூதானாம் பிரவருத்திகி. பூதானாம்னா உலகத்தினுடைய ஜீவராசிகளினுடைய பிரவருத்திகி. இங்க பிரவருத்திகின சிருஷ்டி, தோற்றம். ஏன இதம் சர்வம் ததம். ஏன எந்த ஈஸ்வரனால் இவை அனைத்தும் ததம், ததம்னா வியாபித்துள்ளதோ. எந்த களிமண்ணினால் பானை அனைத்தும் வியாபித்துள்ளதோ, எந்த ஈஸ்வரனால் இந்த உலகம் அனைத்தும் வியாபித்துள்ளதோ. இது ஈஸ்வரனுக்கு லட்சணம். இப்படிப்பட்ட ஈஸ்வரனை நினைச்சு எப்படி பண்ணா கர்மயோகம்ங்கிறது 2வது வரியில் வருகின்றது. அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.